திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 70 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். விளாங்காடு பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 70 வயது பன்னீர்செல்வம் என்பவர் தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 70 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா பட்ட பெயருக்கு ஆசைப்படும் விடியா ஸ்டாலின், சிறுமிகளுக்கு கூட தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா என்று பெற்றோர்கள் குமரலுடன் கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவில் இருந்த பெண்ணின் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி பிடிபட்டார். காங்கேயம் அருகே வசித்து வந்த கூலி தொழிலாளி சூரிய பிரகாஷ் என்பவர் அதே பகுதியில் கணவனை இழந்து 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வரும் பெண்ணுடன் உறவில் இருந்து வந்துள்ளார். குடிபோதையில் பெண்ணின் வீட்டிற்கு சென்ற அவரது மகளான சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் தப்பான நபர்களால் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம் ஒவ்வொரு நாளும் அம்பலமாகி வருகிறது. திருவள்ளூர் அருகே மாற்றுத்திறனாளி மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த தந்தை மீது ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்துவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடம்பத்தூர் அருகே சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நபர் தனது 2வது மனைவியின் 27 வயது மாற்றுத்திறனாளி மகளை பல்வேறு வகையில் பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் கடந்த 1 வாரமாக நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அறிந்த பொதுமக்கள் அப்பா என பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீதி கிடைப்பதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். பேசுங்க, நீங்கள் போய் கம்ப்ளீட் பண்ணி பேசுங்க, நீங்கள் கட்ட பஞ்சாயத்து நடத்தினீங்களா, ரொம்ப பேர் கொண்டு வந்தோம். இதெல்லாம் அவங்க ஒன்றுனா பேசுறது எங்களுக்கு மன ஈடுபாடு கொடுக்கல. பொண்ணுக்கு நாங்கள் பணம்லாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல. அவனை தூக்கி உள்ள ஸ்டேஷனில் போடணும் சார். அவன் பேத்தியை கூட அவன் தொடக்கூடாது. அதுதான் எங்களுக்கு தேவை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ராணுவ வீரர் போக்சோவில் சிக்கினார். வடச்சேரியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான தங்கம் என்பவர் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.